ராமநாதபுரம் மாவட்டம் ஏர்வாடி பகுதியைச் சேர்ந்தவர் சந்தவழியான். 70 வயதான இவருக்கு கடந்த சில மாதங்களாகவே 2 கால்களின் மூட்டுகளிலும் பயங்கர வலி ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து ராமநாதபுரம் அரசு மருத்துவமனைக்கு சென்று பார்த்தபோது மருத்துவர்கள் முழு மருத்துவ பரிசோதனை செய்தனர். இதில் சந்தவழியானின் முழங்கால் பகுதியில் உள்ள மூட்டு உறுப்பு தேய்ந்து விட்டதாகவும் அறுவை சிகிச்சை மூலம் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்றும் மருத்துவர்கள் கூறியதாக தெரிகிறது. மேலும் இந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்காக 70,000 ரூபாய் செலவாகும் என கூறிய நிலையில் முதலமைச்சரின் காப்பீட்டு திட்டத்தின் மூலம் அதற்கான தொகையும் மருத்துவமனைக்கு செலுத்தப்பட்டது. ஆனாலும் அரசு மருத்துவமனையில் இதுவரை சந்தவழியானுக்கு அறுவை சிகிச்சை நடைபெறவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஓரிரு நாட்களில் அறுவை சிகிச்சை முடிந்து வீடு திரும்பலாம் என காத்திருந்தவர் தொடர்ந்து 1 மாதத்திற்கு மேலாக மருத்துவமனையிலேயே உள் நோயாளியாக அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஆபரேஷன் பொருள் வரல, வந்த உடனே ஆபரேஷன் பண்ணிடுவோம். என்ன பொருள் வேணுமா? நம்ம முழங்காலில் வைக்கிறது வேணும். நம்ம முழங்காலில் வைக்கிறது தேஞ்சதுக்கு வைக்கிறதுக்கு பொருள் இருக்கு. அது வரல, அனுப்ப நம்ம காசு கட்டாமல் அனுப்ப முதல்ல வாங்கி ஆபரேஷன் பண்ணுறதுக்கு பணத்தை கட்டாமல் வச்சுருக்காங்க ஆஸ்பத்திரி மூலமாக. அதனால இப்போ கொடுக்குறாங்கல்ல, நான் லெட்டர் எழுதி கொடுத்து அனுப்பி அந்த பொருளை உடனே அனுப்புன்னு சொல்கிறேன். அது பணம் வரல, வராமல் நான் அனுப்ப மாட்டேன். உங்களுக்கு பணம் நீங்கள் காப்பீடு திட்டத்தில் இருக்கீங்களா, பணம் கட்டியிருக்கீங்களா? காப்பீடு திட்டம். காப்பீடு திட்டம் அதெல்லாம் சாங்ஷன் ஆயிடுச்சாமா? அது ஆயிடுச்சு, மெசேஜ் வந்துச்சு. இதுகுறித்து மருத்துவமனை நிர்வாகத்திடம் விசாரித்த போது மூட்டு மாற்று சிகிச்சைக்கு தேவையான உபகரணங்களை வழங்கக்கூடிய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட தனியார் நிறுவனத்திற்கு அரசு மருத்துவமனை நிர்வாகம் பல லட்சம் பாக்கி வைத்துள்ளதாக கூறுகிறது. இதற்கான தொகை வந்தால்தான் குறிப்பிட்ட தனியார் நிறுவனத்தில் இருந்து மூட்டு மாற்று சிகிச்சைக்கான உபகரணங்கள் வழங்கப்படுமாம். தற்பொழுது சந்தவழியானுக்கு முதலமைச்சரின் மருத்துவ காப்பீட்டு தொகையான 70,000 ரூபாயையும் அரசு மருத்துவமனை நிர்வாகம் வழங்கவில்லை என கூறப்படுகிறது. ஆகவே மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை நடத்தப்படாமல் ஒவ்வொரு நாளும் தள்ளி போடப்பட்டு வருகிறது. இதுகுறித்து சந்தவழியானின் மகன் சந்திரசேகரன் காப்பீட்டு திட்டம் தங்களுக்கு உதவினாலும் முழு பயனை அடைய முடியவில்லை என புலம்பினார். இங்கே லோக்கலில் இந்த அது நேரம் ஆச்சு, இந்த அது பண்ணுறது இது பண்ணுறேன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. தட்டி தான் கழிச்சாங்க. இது வரைக்கும் பண்ணலை. நாங்கள் விசாரித்து வகையில் பார்த்தோம் அப்படின்னா அந்த கிண்ணம் வழங்கக்கூடிய அந்த நிறுவனத்திலிருந்து பழைய பாக்கி தொகை லட்சக்கணக்கான பாக்கி தொகை இன்னும் கொடுக்க வேண்டியது இருக்காமா. ஸோ அது இன்னும் கொடுக்காதனால இந்த இது இன்னும் எங்களுக்கு கிடைக்கல. அதனால தான் இது இவ்வளோ டிலே பண்ணுறாங்க. ஸோ அதனால் இது உடனடியாக எனக்கு இந்த மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் உடனடியாக எங்களுக்கு இது சரியான நடவடிக்கை எடுத்து உடனடியாக எங்கள் அப்பாவுக்கு சரியான மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சு தர வேணும் அப்படிங்கிறத கேட்டுக்கொள்கின்றேன். அரசு மருத்துவமனைக்கும் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட தனியார் நிறுவனத்திற்கும் ஏற்பட்ட கொடுக்கல் வாங்கல் பிரச்சினையால் நோயாளி ஒருவர் பாதிக்கப்பட்டிருப்பது மக்களை வேதனையில் ஆழ்த்தியுள்ளது. குறிப்பாக முதலமைச்சரின் மருத்துவ காப்பீடு திட்டம் செயல்பாட்டில் இருந்தும் பலனளிக்காதது ராமநாதபுரம் மக்களை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது.